வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதலி இன்பட்டக். இந்த இடம் பாருங்கள், நமக்கு 225 ஏக்கர் வந்திருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம், நம்ம விராலிப்பட்டின்ற ஊர்கிட்ட தான் இருக்குது. மொத்தம் 225 ஏக்கர். ஒரு ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இடம் பாருங்கள், தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. இது விவசாய நிலத்துக்கும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா நம்ம சோலார் இந்த மாதிரி எதுவும் இது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு உயரமான இடத்துல தான் இருக்குது. எம்சாண்டுக்கும் யூஸ் ஆகும். எம்சாண்டு, செம்மண், எல்லாம் செம்மண் பூமி. கரெக்டான நல்லா அருமையான இடம். மொத்தமாக தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க, பிரித்து தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நேரடியாக வந்தீங்களாக்கா என்னான்னு பார்த்து பேசிக்கலாம். இடம் பிடிக்குதான்னு பாருங்கள், வீடியோ பாருங்கள் தெளிவாக. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். மொத்தமாக 225 ஏக்கர் இருக்குது. 225 ஏக்கரு. விவசாயம் எதுவுமே கிடையாது, சர்வீஸ் கிடையாது. நம்ம சர்வீஸ் தேவைன்னா பக்கத்தில் வாங்கிக்கலாம். எல்லாம் சர்வீஸு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. பக்கத்துலேயே சோலார் 2-3 சோலார் போட்டிருக்காங்க. அது போக நம்ம சோலார் எவ்வளோ தேவையோ, நம்ம தேவைன்னு கேட்டாங்களாக்க நம்ம இதில் சோலாரும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஆனால் ஸ்கூலு, காலேஜு இப்படி இடம் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் பாருங்கள். இந்த இடம் வந்து பூராமே தரிசாக தான் இருக்குது, எதுவும் விவசாயம்லாம் இல்லை. முதல்ல பண்ணினாங்க, இப்போ எதுவும் பண்ணாமல் அப்படியே சும்மா கிடக்கு. அந்த இது பாருங்கள், உலக மரம் வச்சுருந்தாங்க, அது அப்படியே 1-2 இருக்குது. சர்வீஸ் வேறு எந்த கிணறு, போரு இதுகளுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் போரு, கிணறு இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்க நல்லா சூப்பராக தண்ணி வரும். விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணக்கூடிய அருமையான இடம் தான் இது. தென்னை மரம் வைக்கலாம். தென்னை மரம் வச்சோம்னாக்கா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நமக்கு கமர்ஷியல் ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணலாம். அப்புறம் மைன்ஸ் தான் நிறையா இருக்குது இதில். மைன்ஸ் ஏரியா, பெர்மிஷன் வாங்கி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே 225 ஏக்கருமே பட்டா இடம் தான். நல்லா தார் ரோட்டு மேலே தான், முன்னாடியே உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள், அந்த தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து இடத்த பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும். இது திண்டுக்கல்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். வத்தலக்குண்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இடம் நல்லா சூப்பரான இடம். பூராமே செம்மண் பூமி தான். உள்ளே வேறு யாருமே என்ட்ரி கிடையாது. இந்த இடம் மட்டும் தனியாகவே இது பண்ணிக்கலாம். நம்ம வாங்கினோம்னாக்கா சுத்தூக்க சோலார் ஃபென்சிங் போட்டோம்னாக்கா யாரும் வேறு இடங்கள்லாம் இது வழி போயிட்டு வர்றதுக்கு இடங்கள் இல்லை. இது ஒரு சின்ன குட்டி கரடை ஒட்டி தான் இருக்குது. இந்த பாருங்கள், அந்த பக்கம் தெரியுது பூராமே ரொம்ப தூரத்தில் உள்ளது. இது அந்த கீழே பச்சை கலரில் பச்சையாக தெரியுது பாருங்கள், அதுதான் சமமான மட்டத்தில் இருக்குது. இது கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. அதனால் கமர்ஷியலுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு அருமையான இடம் பாருங்கள். பிரித்து தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேசி செட்டில்மெண்ட் எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பிரித்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதை வந்து ஆனால் ஒரே பாதை தான், ஒரு பாதை வழி தான் போய் இது பண்ணணும். பாதையை பிரித்து நம்ம வாங்கிக்கலாம். தார் ரோட்டு மேலேயே இருக்குது. இது எல்லாம் கமர்ஷியலுக்கு சூப்பராக வண்டி போய் வர எல்லாத்துக்குமே நல்ல வசதியான இடம் தான். பூமி வந்து இப்போ எதுவுமே விவசாயம் இல்லாதனால அப்படியே சும்மா கிடக்கு பாருங்கள். பூரா அந்த செடி மொடி இதுக்கெல்லாம் முளைச்சி கிடக்கு. நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லபடியாக பண்ணி நம்ம விவசாயம் பண்ணோம்னா சூப்பரான விவசாயம் எடுக்கலாம். எல்லாமே அடியிலேருந்து மேலே வரைக்கும் செம்மண் பூமி. அதுக்கு கீழே வந்து அடியில் பாறை இருக்குது. போர் போட்டோம்னாக்க நல்லா தண்ணி வரும். பக்கத்தில் ஆறு இதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆறுலேருந்து பெர்மிஷன் வாங்கி தண்ணி கொண்டு வரலாம். பக்கத்தில் வந்து வைகை ஆறு தான் இருக்குது. வைகை ஆறு நல்லா தண்ணி, வருஷமெல்லாம் தண்ணி போய்கிட்டு இருக்க வைகை ஆறு பக்கத்தில் போகுது. வைகை ஆறு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து தண்ணி விவசாயத்துக்கு வேணும்னா நம்ம பெர்மிஷன் வாங்கி கொண்டு வரலாம். மண் வந்து செம்மண் பூமிங்க, எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். அப்படி ஒரு இடம் தான் இது. என்ன ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ரேட்டும் கொஞ்சம் சொல்கிறாங்க. நம்ம பார்த்து பேசினோம்னாக்கா ரேட்டு குறைச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக முடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க. மண் வந்து அப்படியே செம்மண், சூப்பரான செம்மண் கலரு செம்மண்ணாக இருக்கும். அப்படியே பூராமே எந்த இதுவுமே உங்களுக்கு பாறையோடு இருக்காது பாருங்கள். பாறை ஒரு சில இடத்துல மட்டும் இருக்குது. நம்ம 200 ஏக்கருக்கு மேலே போயிட்டாலே அங்கேனா சின்ன பாறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கம்ப்ளீட்டாக விவசாயம் பண்ண பூமி தான் அது. விவசாயம் பண்ணாத பூமி கிடையாது, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த பூமி தான். இப்போயும் நம்ம மழை பெய்கிற காலத்தில் சீசனில் சோளம், கம்பு இப்படி இதை இறச்சி விட்டோம்னாக்கா அது வாட்டுக்கு நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும். புஞ்ச விவசாயம் பண்ணலாம். தண்ணி இல்லாதனால
நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேறு தென்னை மரம் இந்த மாதிரிலாம் வேறு விவசாயம், நஞ்ச விவசாயம் இல்லை இப்போ வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் நம்ம போடணும்னு நினச்சோம்னாக்கா போரை போட்டு தண்ணியை எடுத்து பாய்ச்சிக்கலாம். சர்வீஸ் இப்போ வந்து தக்கல்ல ஈஸியாக கிடைக்கிது. இந்த இடத்துல உடனே ஒரே மாதத்துலேயே நம்ம தக்கல்ல எடுத்து உடனே நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ இடத்துக்கு ஒரு 3-4 போர் போட்டாலே கூட பூரா பாயிற அளவுக்கு சூப்பராக வந்துடும். எல்லா இடத்துலையுமே தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் தண்ணி உள்ள ஏரியா. அந்த பக்கத்துலலாம் நிறையா தண்ணி விவசாயம். ஏன்னா இங்கனக்கெல்லாம் வந்து வைகை ஆறு போகிறதுனால தண்ணி வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதனால் விவசாயமும் சூப்பராக பண்ணலாம். இல்லை நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். சோலார் இந்த மாதிரிலாம் போட்டோம்னாக்கா 225 ஏக்கர் சூப்பராக சோலார் போடலாம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் நம்ம ரேட் பேசிக்கலாம். இடம் பாருங்கள், இங்கே இந்த வண்டி போகிறதே பாருங்கள் வெறும் செம்மண் பூமி தான். ஏன்னா இது சும்மா கிடக்கிறதுனால அது அந்த பக்கம் போகிறாங்க வராங்க, வண்டி போய்க்கிறோம் வந்துக்கிறோம். நம்ம வாங்கி பென்சிங் இங்கே ஃபாரஸ்ட் மேலே ஒரு கரடு இருக்குது. கரடு வரைக்கும் பென்சிங் போட்டோம்னாங்க யாரும் அந்த வழி போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதுக்கு மேலே தோட்டங்களும் கிடையாது. இதை நம்ம அப்படியே மலையை ஒட்டி தான் இருக்க ஒரு சின்ன கரடுமே இருக்கும். கரடு ஒட்டி இருக்குது. அந்த கரடு வந்து ஃபாரஸ்ட் சேர்ந்தது. அதனால் நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம நாட்டுக்கு இங்கிட்டு பென்சிங்கை போட்டு சூப்பராக விவசாயம் பண்ணிக்கலாம். எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். ஏன்னா நமக்கு தண்ணி வர ஒன்று கிடச்சிருச்சுனாக்கா நெல் மட்டும் நட முடியாது. நெல் கூட சில பேர் பக்கத்தில் அங்கிட்டு ஓரத்தில் நடுவாங்க. ஆனால் இவ்வளோ ஏரியாவை நட முடியாது. சும்மா ஒரு 5 ஏக்கர் 3 ஏக்கர் இப்படி 10 ஏக்கர் வரைக்கும் நெல் நட்டுக்கலாம். வேறு கம்ப்ளீட்டாக நமக்கு கமர்ஷியலுக்கு தேவைன்னா கமர்ஷியல் நம்ம ஆய்க்கலாம் பூராமே. மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் வந்து சோலார் இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. இல்லை அது இல்லை நமக்கு எம்சாண்ட் ரெடி பண்ணுவோம் அப்படின்னாலும் நல்லா கொஞ்சம் ஆழத்தில் தோண்டிட்டோம்னாக்க பாறை இருக்கிற இடத்துல நம்ம எம்சாண்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இங்கேயே மில்லு போட்டுக்கலாம். இப்போ வந்து எம்சாண்டு வந்து நல்ல ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. நிறையா விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. எம்சாண்டு தான், வேறு மணல் இதுகள்லாம் இப்போதைக்கு கிடையாது. பூராமே எல்லா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பூரா எம்சாண்டில் தான் கிடைக்கும். அதனால் நம்ம இதிலேயே எம்சாண்டு, ஜல்லி, கருணக்கல் இதுகள்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் பெர்மிஷன் வாங்கி. அதனால் இடம் வந்து சூப்பரான இடம். நீங்கள் கமர்ஷியலாவுக்கும் ஒரு சூப்பரான இடம், இல்லை நமக்கு வந்து அக்ரிக்கு தான் தேவை அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு அருமையான இடம். பாருங்கள், நம்ம முதல்ல வந்து அந்த காலத்தில் புஞ்ச விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இதில். இப்போ எல்லாம் விவசாயத்தில் கட்டுப்படி ஆகாதனால விவசாயத்தை விட்டுட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதையெல்லாம் மொத்தம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுருக்காரு. அதனால் இப்போ வந்து விவசாயத்திலேயே நல்ல தண்ணி உள்ள விவசாயங்களே நமக்கு வந்து சரியாக பண்ணலைன்னு ரேஸாக விட்டோம்னாக்கா நமக்கு நஷ்டத்தை தருது. அதனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம விவசாயம் ஜெயிக்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொட்டு நீர் போடணும், நல்லா போர் போடணும், அந்த தண்ணியை வந்து யூட்டிலைஸ் எப்படி பண்ணணும், நவீன முறையில் விவசாயம் பண்ணால் ஜெயிக்கலாம். ஏக்கர் வந்து நிறையா இருக்குது. இன்னும் 225 ஏக்கர்னும் போது நம்ம அழகாக என்ன வேணாலும் விவசாயம், ஒரு சைடு விவசாயம் பண்ணிக்கிட்டே வரலாம், ஒரு சைடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஏரியா ரொம்ப பெருசு. வருஷம்லாம் நம்ம ஒரு நிறைய ஆளுகளை போட்டு பெர்மனெண்ட்டாக ஒரு 4-5 குடும்பத்தை கூட இங்கேயே தங்க வச்சு விவசாயத்தை ஒரு தொழிலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னு நினச்சோம்னாங்க விவசாயம் சூப்பராக பண்ணலாம். இதில் நமக்கு என்ன விவசாயம் பண்ணாலும் இதில் சூப்பராக வரும். மண் வந்து செம்மண் தான். தண்ணி நம்ம அக்கம் பக்கத்தில் ஏற்பாடு பண்ணி இது பண்ணிக்கலாம். பக்கத்தில் வைகை ஆறு போகிறதுனால இங்கே கிணறோ போர்வெல் போட்டாலும் தண்ணி சூப்பராக கிடைக்கும். அப்புறம் ரெண்டாவது இதிலேருந்து பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்து இதுக்கெலாம் கொஞ்சம் தூரத்தில் இங்கே இல்லை, அந்த சைடில் இருந்து தண்ணி குடி தண்ணிக்கே போர் போட்டிருக்காங்க. நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்கு. 24 மணி நேரம் இந்த மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல தண்ணி கிடைக்கும். ஒரு இப்போ போர் போட்டோம்னாக்கா அந்த போர் வந்து 24 மணி நேரமும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓடிக்கனால நமக்கு ஏரியா பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அதிகமாக போட வேண்டியது வரும். மொதல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னாங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஓனர் இங்கே தான் லோக்கலில் தான் இருக்காங்க. நம்ம பார்த்து பேசிக்கலாம். மொத்தமாக 225 ஏக்கர் வாங்கணும்னு ஐடியா இருக்குங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.